துவரம் பருப்பு இத்தனை டம்ளரில் ஒரு டம்ளர் போட்டேன். வெண்டைக்காய் சாம்பார். நான் அது வீடியோ வேறு மாதிரி எடுத்தேன்னா அதனால எனக்கு இதாகிடுச்சு, கட் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெண்ணில் அவங்க கேட்டாங்க, ஹோட்டல் கடை வச்சுருக்காங்களா, சரி நான் கொஞ்சம் அதிகமாக போடணும்னு பார்க்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, ஏன்னா பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் கருகிச்சுன்னா ஸ்மெல் வராது, அந்த டேஸ்ட்டே போயிடும். பாருங்க கலர் மாறிடுச்சா, இந்த அளவுக்கு வந்தால் போதும். நீங்கள் வறுத்துட்டு எந்த காய் போட்டு சாம்பார் வச்சாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வறுத்துட்டு கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பாருங்க, அதோடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா சைன்னு வர்றது அந்த மாதிரி வந்துக்கணும். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை வாங்க சாம்பார் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா. எந்த எண்ணெய் இருந்தாலும் உங்கள் இஷ்டம், நீங்கள் உங்கள் இதில் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தழை நான் சாம்பார் தாளிக்கிறப்பும் போடுவேன், ஃபஸ்ட்டும் போடுவேன், அது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். இவ்வளோ தழை போட்டுக்குவேன் நான். ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் அதை கட் பண்ணி போடல, அப்படியே முழுசாக போட்டுக்க, அந்த வாசம் வரும்ல அதுக்காக போட்டுக்கிறேன். அந்த பச்சை மிளகா வாசம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் விட்டமின் சி நிறையா இருக்குது, அதை நம்ம அது சாரெல்லாம் அதில் இறங்கிக்கும். இந்த பக்கம் பருப்பு வெத்திக்கிட்டு இருக்கா, சிம்மில் வச்சிருவேன் நான். நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு சமைச்சிங்கன்னா என்னாகும் அப்படின்னா கேஸ் சீக்கிரம் தீராது, நமக்கு அந்த பருப்பும் கரெக்டாக வெந்து வரும். அவசரமாக வச்சோம்னா கொஞ்சம் கேஸ் அதிகமாக போகும். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா கேஸ் அதிகமாக போகாது. 2 தக்காளி பழம் இது மாதிரி குண்டு குண்டாக போட்டேன். 2 போதும், இல்லை 10 அப்படின்னா நீ கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்காங்கன்னா 3 தக்காளி பழம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் போட்டு 2 இருக்காங்க. பாருங்களேன் இது எப்படிலாம் போதுன்னு பாருங்க. போன குட்டி சென்னை பலாபுரம் தங்கக்குட்டிலாம் லைக் போடுங்க ப்ளீஸ். இதில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெருசாக, தக்காளி பழச்சோடே இருக்காதுமா, 2 பெரிய வெங்காயம். நான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட மாட்டேன், சாம்பார் வெங்காயம் போடலாம், ஆனால் இது ஆந்திரா ஸ்டைலில் வைக்கிறதுனால ஆந்திரா ஸ்டைல், ஆனால் நான் வைக்கிறது தமிழ்நாட்டில் ஸ்டைலில் தான் வரும். வெங்காயம், தக்காளி பழம், வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, புளி கரைசல். கொஞ்சம் இதுக்கு புளி அதிகமாக ஊற்றிக்கணும். புளி கரைசல் ஊற்றிட்டு நான் அடுத்து என்ன சேர்த்துறான்னு பார்ப்பேன். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக காரம் வேணுங்கக்கா நான் 1.5 போடுறேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்தூள் மிளகாத்தூள் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குமோ நமக்கு தெரியாதா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் தூள். இப்போ வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கழுவிட்டு நல்லா துடைச்சிக்கோங்க, இந்த மாதிரி தண்ணி இல்லாத அளவுக்கு. ரொம்ப நைட்டே கூட நீங்கள் கழுவிட்டு காலையில் வெண்டைக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்படின்னா கழுவிட்டு துணியில் துடைச்சி இது மாதிரி கட் பண்ணி நைட்டே கூட சும்மா அப்படியே வெளியில் வச்சிட்டிங்கன்னா அந்த இப்போ இந்த வளவல்னு வரும் பாருங்கள், அதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த கோலை மாதிரி வரும், அதெல்லாம் இல்லாமல் காஞ்சிக்கும். இப்போ நான் இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் கட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் போட்டுக்கணும். புளி கரைசல் ஊற்றுனா இதையும் பருப்போடு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் இதாக வரும். இந்த புளி தண்ணிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி அப்படிங்கிறத வெண்டைக்காய் வந்து அந்த கோலம் இது மாதிரி வரல, ஜவு மாதிரி, அது வராமல் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் தூளுப்பு போடுறத விட இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டுக்கோங்க. பருப்பு எவ்வளோ தூரம் வந்துருக்குது பார்க்கலாமா. இந்த வெந்துருச்சு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்தால் போதும். இதெல்லாம் போட்டாச்சா மூடி வச்சுக்கோங்க. நான் சிம்மில் தான் வைப்பேன், நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. மறுபடியும் பார்ப்போம். அந்த இதுலேயே தாளிச்சுக்குங்க. வேறு எதாவது தாளிக்கலாம், சரி அது ஏதோ வச்சுருக்கோங்க அப்படின்ட்டு அதே அப்படியே இது பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சம். இதான் சாம்பார் இப்போ பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கா. வெண்டைக்காய் சாம்பார் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஆனால் இன்னும் திக்னஸ் வந்துடும் கொஞ்சம். இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் வந்து ஒருத்தர் கெட்டியாக பருப்பு போட்டு வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. பாருங்களேன் வெண்டைக்காய் பாருங்கள் வளவல்னு வரும்னு நினச்சி ஒருவர் அந்த என்ன சொல்கிறது தெலுங்கில் ஜிகுரு அப்படிம்பாங்க. அந்த வளவலுக்கு வரும்ல அது வந்து இல்லாமல் இருக்குது. அந்த புளி தண்ணியில் போட்டு வேக வச்சிடல, அதனால் அந்த சாம்பார் வந்து முருங்கை சாம்பார் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் எண்ணெய் ஊற்றிட்டுமா, அடுத்து கடுகு செஞ்சு பாருங்களேன். இதே மாதிரி அந்த புளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். புளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் அந்த வளவலுப்பு இல்லாமல் இருக்கும். கடுகு போடுறேன்.
அது புளி போட்டு வேக வச்சல, இந்த குண்டானில் தான் போட்டேன். இருக்கட்டும், அதுலேயே தாளிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த வடச்சட்டியில், சின்ன வடச்சட்டியில் அதில் தாளிப்பேன். இதே போதும் நமக்கு. இதுக்கு வந்து இந்த உளுந்தம்பருப்பு அந்த மாதிரிலாம் அது போட வேண்டியதில்லை. வெந்தயம், கடுகு பொரிஞ்சிட்டு வெந்தயம், இவ்வளோ வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்லது. ரெண்டாவது டேஸ்ட் கொடுக்கும். சீரகம், வெள்ளை சீரகம் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். வெந்தயம் பொரியுது. இப்போ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். வெந்தயம் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், வரமிளகா, வெள்ளைப்பூண்டு அப்படி நான் தட்டி போட்டுக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தோலோடு இப்படி தட்டிக்கணும். இதை எடுத்து இப்படி கீழே இந்த மாதிரி கட்டைன்னு வச்சு போட்டு இப்படி ஒரு தட்டினீங்கன்னா அது மாதிரி வந்துடும். கருவேப்பில், வரமிளகா, வெள்ளைப்பூண்டு. அந்த மாதிரி வதக்கணும். ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, பெருங்காயத்தூள் வாங்கிட்டு வராமையே இருக்கிறேன். இத்தனை டைம் போகிறேன், சூப்பர் பஜார் போக வருவேன், பெருங்காயத்தூள் மட்டும் வாங்கிட்டு வராமல் வந்துட்டுருக்குறேன். செம்மட்டே அப்படியே கம்மன்னு வருது, வாசம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா வணங்கிருச்சு. நான் அந்த குண்டால் எடுத்து அப்படியே ஊற்றினா தெரிக்கும். ஃபஸ்ட்டு ஊற்றுமே ஒன்று மூடி வச்சுருங்க. டக்குன்னு எதை எடுத்து வைக்கலையா, அதனால் பிளேட் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றுறப்ப வந்து அந்த வாசம் வந்து வெளியே போகாமல் இருக்கும், அதுக்காக அப்படி மூடினேன். இந்த மாதிரி தண்ணியாட்டு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நேரத்துக்கு இஞ்சிரும். பாருலாம் கீழெல்லாம் சித்திக்கிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கிற. ஐயோ, எப்போ இப்படி பண்ண மாட்டேன். அவ்வளோதான். அதை திரும்ப இதில் ஊற்றிட்டிங்கன்னா சரியா போச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க, செம்மையா. இந்த மெத்தடில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, வெண்டைக்காய் சாம்பார் பார்த்துக்கோங்க. காய் இந்த கொலலாம் இருக்காது, தகரியமாக இப்படி வைங்க. புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி, ரொம்ப ஒன்றும் இல்லை. புளி எப்படி புளிப்பு புளியாதுன்னா கொஞ்சமாக போட்டாலே போதும். நீங்கள் அதில் அந்த புளி தண்ணியில் வந்து வெள்ளைப்பூண்டுங்கிறேன், வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். நான் உப்பு போட்டுட்டு ஆல்ரெடி போட்டேன், அதை மட்டும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.